தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதை ஷார்ட்டாக வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேம்லேருந்தே இது வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரியும். பேசிக்கலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மென்டல் இல்னஸ் தான். ஆனால் இது வந்து டிப்ரெஷன் ஆர் சைக்கோசிஸ் அளவுக்கு சிவியரானது கிடையாது. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓசிடினா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதில் பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவி வால்யூம் இருக்குது அப்படின்னா அது எக்ஸாக்டாக ஒரு ஈவன் நம்பரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்டில் வந்து தோணும். அது வந்து இன்கேஸ் ஒரு 17, 19 அப்படி இருந்தால் அவங்க மனசை ஏற்றுக்காது. ஸோ அது வந்து ஒரு ஈவன் நம்பருக்கோ இல்லை அவங்க நினைக்கிற நம்பருக்கோ அது வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. இதே மாதிரி வீட்டை லாக் பண்ணிவிட்டு வீடு பூட்டியிருக்கான்னு சொல்லி 3-4 தடவை செக் பண்ணுறது, இல்லை கேஸ் ஆஃபில் இருக்கான்னு சொல்லி 3-4 தடவை ரிப்பீட்டடாக செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ காசு எதாவது கவுண்ட் பண்ணும்போது கூட நார்மலாக ஒரு தடவை பண்ணுவோம், 2 தடவை பண்ணுவோம். பட் இவங்க வந்து ஒரு வேளை தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மறுபடியும் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் இந்த ஓசிடி அப்படிங்கிறது பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ அப்சசிவ் ரிக்கரண்ட் பிஹேவியர். அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணணும்னு சொல்லி நம்மளோட மைண்டு வந்து அதை தூண்டும். ஸோ இது வந்து இதை கேரக்டரைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ரிக்கரண்ட் அண்ட் ரெப்படேட்டிவ் பிஹேவியர். ஸோ ஒரு செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவங்களோட மைண்ட் வந்து அவங்கள வந்து வற்புறுத்தும். இதை தான் வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஓசிடி இருக்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும், ஏன் நம்ம இதை திரும்ப திரும்ப பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுதான் இதில் ப்ராப்ளமே. அதனால் அந்த பர்சனுக்கு அவங்க மேலேயே வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உருவாகும், நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஆங்ஸைட்டி உருவாகும். இதெல்லாம் வந்து ஓசிடியோட காம்ப்ளிகேஷன்ஸு. அண்ட் இதோட ஒரு லாஸ்ட் ஸ்டேஜாக தான் இதில் சூசைடல் தாட்ஸ்லாம் ரேராக தான் இருக்கும். பட் இது வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளான ஒரு டிஸார்டர் தான். இது ஏற்படுறதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி காசுன்னு எதுவும் கிடையாது. பட் இது வந்து ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபாதர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சன் ஆர் டாட்டருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரியில் அது மோஸ்ட்லி ஏற்படும். அப்படி இல்லைன்னா மேபி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஹார்மோன்ஸ் இதோட இம்பேலன்ஸ் இருந்தாலும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காசஸ் வந்து இதுக்கு ப்ரைமரியாக எதுவும் கிடையாது. சிம்டம்ஸ் வந்து இதுக்கு தான். அவங்க இப்போ நார்மலாக ஒருத்தங்க ஒரு தடவை பண்ணுற வேலையை இவங்க ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இதோட சிம்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாவது அப்சஷன் அப்படின்னா இதை வந்து செஞ்சே ஆகணும்னு சொல்லி மைண்டு வந்து திரும்ப திரும்ப அதை நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும். கம்பல்சிவ் அப்படின்னா இது செஞ்சு முடித்தாதான் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு போக முடியும் அப்படிங்கிறதா வந்து கம்பல்ஷன். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் இதை வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு டிஸார்டரோட டுமாரோ மீட் பண்ணுறேன். பை.